உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற ரயிலில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் பணத்தை பறிமுதல் செய்த திண்டுக்கல் இருப்பு பாதை காவல்துறையினர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் நவநீத கிருஷ்ணன். இவர் கார் வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் நவநீத கிருஷ்ணன் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரூபாய் 13,77,900 பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றபோது திண்டுக்கல் ரயில்வே காவல்துறையினர் திருச்சி வரை ஓடும் ரயிலில் கஞ்சா சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலிலும் சோதனை மேற்கொண்டனர். அப்போது நவநீத கிருஷ்ணன் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது அதில் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்ததை பார்த்து இரும்பு பாதையின் திண்டுக்கல் ரயில்வே நிலையத்தில் ரயில் நின்றவுடன் நவநீத கிருஷ்ணனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர் வைத்திருந்த பணத்தை எண்ணி பார்த்தபோது 13,77,900 ரூபாய் இருந்தது. இந்த பணம் கணக்கில் வராத பணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் அவரிடம் காவல்துறையின் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக கூறியுள்ளார். பணத்திற்கு உரிய ஆதாரம் இல்லாமல் இருந்ததையும் காவல்துறையிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சென்னையில் ஒரு நபரிடம் நாகர்கோவிலில் இருந்து கொண்டு சென்ற வெளிநாட்டு கரன்சி பணத்தை மாற்றிவிட்டு நாகர்கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் வருமான வரித்துறை மதுரை அதிகாரிகளிடம் தகவல் கூறிய நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் திண்டுக்கல் ரயில்வே காவல் நிலையத்திற்கு வந்து நவநீத கிருஷ்ணனிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை வருமான வரித்துறையினர் மதுரைக்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.